ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பால் அரை கப் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கப் எடுத்து அளந்துக்கோங்க. இப்போது அதே கப்பில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. கொஞ்சமாக பொன்னிறம் வந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், நல்லா வாசனை வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம பொட்டுக்கடலை அளந்த அதே கப்பில் வெல்லமும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த கேப்பில் நம்ம ஆற வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பையும் நல்லா பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நல்லா ஆறட்டங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணால் தான் ஒட்டி வராமல் நல்லா வரும். இப்போது 2 ஏலக்காவும் அதோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டால் நல்லாவே இருக்கும். இதை சலிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதை அப்படியே வச்சுட்டு வெல்லத்தை எல்லாமே நல்லா கரைச்சி விட்டுட்டு கொதிக்க விடலாம். வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சிங்க. நல்லா சலசலன்னு கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுடர் சேர்க்கும்பொழுது கட்டிகள் படுற மாதிரி இருக்கும். ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாங்க. இதை மாதிரி மஸ்டிக்கு நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா அழகாக கலந்து வந்துடும். இந்த ஏலக்காய் பொடியோட வாசனை, வெல்லம் எல்லாமே சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஸ்வீட்க்கு. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா கற்கண்டு, பனங்கற்கண்டு, அப்படி இல்லைனா கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எது சேர்த்தாலுமே இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எந்த அளவு எடுத்து அளந்துக்கிட்டாலும் ஒரே அளவு நம்ம எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை எந்த அளவில் நம்ம அளக்குறோமோ அதே அளவு வெல்லம் எடுத்துக்கணும், அதே அளவு தண்ணி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டாக்கா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா லம்ஸ் எல்லாம் கரைஞ்சி சூப்பராக கலந்து வந்துடுச்சு. இதை அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான்ஸ்டிக் தவா எதனா இருந்துச்சுன்னா இதை மாதிரி எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் நெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே ஹெல்த்தியானது. அதனால் வேண்டி நெய் சேர்த்துருக்குறேன். இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், தவாவில் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக கலந்து வந்துடும். அவ்வளோதாங்க, அருமையான பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க செய்கிறது. அந்த காலத்துலலாம் வெல்லமும் பொட்டுக்கடலையும் அப்படியே வெறுமனே சாப்பிட்ருவோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் பொட்டுக்கடலை வெல்லம்லாம் தனித்தனியாக கொடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதனால் இதை மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்திங்கன்னா உடனே வாங்கி சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கும் சத்தெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலையோட முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாதாம், பிஸ்தா எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையாக வருங்க. இதை வச்சு நீங்கள் அதை மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போது நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். வானலில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த மாதிரி பக்குவம் இருக்கும்பொழுது நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரமாக பாகு வந்ததுக்கப்புறம் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. பாகு பார்த்தோன்னா இதுக்கு தேவையில்லை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுடலாம். நான் கொஞ்சம் உயரமாக வேணுன்றதுக்காக அரை அளவுக்கு சமப்படுத்தி விட போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக சமப்படுத்தி விட்டாக்கா அது நல்லா தின்னாக கிடைக்கும். நான் கொஞ்சம் பெருசாக கிடைக்கணுன்றதுக்காக இதை மாதிரி பாதியிலே முடிச்சிருக்கேன். இது அப்படியே சூடு ஆறட்டுங்க. ஒரு 2 மணி நேரம் போல் இதை அப்படியே விட்டுட்டாக்கா இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் போடுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இறங்கி வந்துடுங்க. ரொம்ப நேரம் கஷ்டப்பட தேவையில்லை. சட்டுன்னு இறங்கி வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், அருமையான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பீஸ் போட்டுக்க வேண்டியது தான். ரொம்ப சத்தான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். இப்போ வாங்க இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அருமையான ஸ்வீட் ரெசிபி. ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. பாருங்கள், எவ்வளோ யம்மியாக இருக்குது. இதுக்கு அதிகப்படியான பொருள்கள்லாம் தேவைப்படாதுங்க. முந்திரி கூட நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும் பொட்டுக்கடலை மட்டுமே வச்சு கூட செய்யலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.